ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் காலியான டப்பா தான் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நீங்கள் என்ன டப்பா அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி டப்பாவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதிலேயே ட்ரை பண்ணலாம் இருக்கிற டப்பா வச்சு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் டப்பா தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த மண்டை மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி ரொம்பவே சேஃப்டியாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கத்தியை ஹீட்டில் காமிச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் நீட்டாக வாஷ் பண்ணி ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நான் மெட்டாலிக் பெயிண்ட் தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் கலரில். நீங்களும் அந்த மாதிரி என்ன பெயிண்டிங் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்மாகோல் பால்ஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே நான் வந்துட்டு கட் பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். எப்படி கட் பண்ணணும்னு மட்டும் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கலர் பால்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அதை வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் பெயிண்ட் பண்ணது கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாகவே நான் ஒயிட் க்ளூ தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். நேற்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம் பாட்டில் காலியானதை வச்சு கிராஃப்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்துட்டு கொஞ்சம் கம் இருக்குன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருப்பேன். அந்த கம் தான் இது, இவ்வளோ தான் அதில் இருந்தது அந்த 5 டப்பாவில். அதை தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், அதை வச்சு மேலே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச தர்மாகோல் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி அந்த டப்பாவில் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம். அப்படியே லைனாக ஒட்டினாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் ஒட்டினாலும் சரி, இல்லை ரவுண்ட் ஷேப்பில் ஹார்ட் அண்ட் ஷேப் இது மாதிரி எது வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு பாட்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்லோவாக காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டு இப்போ பாருங்கள், நான் ஒன் சைடு ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மிச்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நம்ம ஒட்டி முடிச்சுக்கலாம். கிவ்அவே கிஃப்ட் போட்டிங்களான்னு எல்லோரும் கேட்குறீங்க. நம்ம எல்லா வீடியோஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரில. கிஃப்ட்டு வந்துட்டு நம்ம போட்டாச்சு, உங்களுக்கு மெசேஜ் வரும் பாருங்கள். இன்னும் 2 நாளில் உங்களுக்கு வந்துடும், பயப்பட வேணாம். நான் கிஃப்ட்டை அமுச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் நல்லாவே காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் நான் மெட்டாலிக் பெயிண்ட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்களும் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இது மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணுறத விட இப்படி பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதான் மேலே ஃபுல்லாக அதை ஒட்டிட்டிங்களே, அப்புறம் ஏன்க்கா உள்ள வேஸ்ட்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னு கேட்கலாம். அது வந்துட்டு நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. நம்ம ஒட்டும் போது பாருங்கள் 2 பால்ஸுக்கும் இடையில கொஞ்சம் அங்கங்கே எங்கேயாவது கேப் இருக்கும். அது தெரியும் போது நமக்கு பாட்டில் தெரியும். அப்போ நம்ம உள்ளே பெயிண்ட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்துட்டு நீட்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே, என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான், இவ்வளோ தான் வந்துட்டு பெயிண்ட் இருந்தது. அதனால் லைட்டாக தான் கொடுக்க முடிஞ்சது. நீங்கள் நல்லா டார்க்காக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். எனக்கு இவ்வளோ தான் வந்தது, அதனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வெயிட்டுக்காக நீங்கள் மண், அரிசி இது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இது மாதிரி கோலி குண்டு இருந்தது, அதனால நான் அதை வந்துட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் செம்ம லுக்காக பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ காற்றுக்கு கீழே ஈஸியாக விழுந்துடாது. நல்லா உள்ளே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் வாஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இலை மாதிரி நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோவில் செஞ்சுருந்தேன், அந்த எண்ணெய் டப்பாக்குள்ளே வைக்கிறதுக்காக. அது ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான். அதிலேருந்து தான் நான் வந்துட்டு இதில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சாம்பிளுக்கு. நீங்கள் ஃப்ளவர் வாஷ் எவ்வளோ அழகழகாக வச்சுருந்தீங்க இதுக்குள்ளே எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போட்ட டப்பா தான். நீங்கள் இந்த டப்பாவில் தான் பண்ணணும்னு இல்லை, இது மாதிரி எந்த டப்பா கிடச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ரீயூஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.